இது மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. அதெல்லாம் கேள்வி கேட்கறதா பயம். அவர் வாய் தந்தாலும் ஓடி போடுறாங்க எல்லாரும். அவங்க தான் அதிமுக ஆளுங்க ஊழல் பண்ணலையா? எவ்வளோ மோசடி பண்ணிக்கிறாங்க. அவங்கள கழுவி நாங்க ஊத்துறோம். டிஎம்கேலாம் ஒரு ஆட்சியா? தலையே சுத்துது அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் செல்லுல பாக்க. மக்களுங்கெல்லாம் இப்ப தெளிவாகிறாங்கப்பா. அது மாதிரி தூங்கிருந்தாங்க, இப்ப மூச்சுக்கினாங்க எல்லாரும். 250 கோடி விட்டு வந்துக்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சொல்லு பார்க்கலாம். அதுதான் சொல்றேன்னா, அந்த பேசிக் சென்ஸ் ஒண்ணு இருக்கணும். அது இல்லாத நாய்ங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என்னங்க உதயநிதி நாயின்றீங்க? யாரா இருந்தா நான் இருக்கட்டேனா, அவர் ஒரு முதலமைச்சர். அந்த சீட்டுக்கான மரியாதையாச்சும் நம்ம கொடுக்கணும்ல. அந்த மரியாதை கொடுக்கணும்னா உங்க அப்பா என்ன வளர்ப்பு வச்சிருக்காங்களே? உதயநிதி தான். உதயநிதி அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லையா? வளர்த்த வளர்ப்பு சரியில்லாததான் ஒரு முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்கல இன்ன வரைக்கும். அவரு நல்லாதான் இப்ப செய்யறாருப்பா. ஒண்ணு இப்ப கூட சிலிண்டருக்கு இதை காசு போடுறேன் நினைக்கிறாரு. இன்னைக்கு அறிக்கை விட்டார் பாத்தீங்களா? நியூஸ் நாங்களாம் நியூஸே பார்க்க மாட்டோம். என்னைக்கு விஜய் வந்தாலும் இப்ப நியூஸ் தான் பாக்குறோம். அது எப்படி கழிப்பாங்கன்னு எப்படி கழிப்பாங்க? கழிச்சாலும் ரெண்டாவது அவர் தாஸ்தா தான் ஒரு கம்மியா வர மாட்டாரு. தேர்தல் வாக்குறுதியா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்த ஒரு 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்ல 3 சிலிண்டர் மக்களுக்காக கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த எந்த கட்சியுமே வந்து அந்த வருஷத்துலயே எதுவுமே செஞ்சது கிடையாது. போக அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இல்ல கடைசியா வர 5வது வருஷம் தான் எல்லாமே செய்வாங்க. அப்படியே எல்லாம் அந்த 5வது வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவர் இப்பயே செய்யறது பெரிய விஷயம் தானே. இது ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் 3 கொடுக்குறாரு? ஏன் ஏமாற்று வேலை? இதுக்கு முன்னாடி மத்த இதுல நீங்க கேள்வி கேட்கலையே. எத்தனையோ சோசியல் மீடியா இருக்குல்ல. அப்ப இவர் எதுவுமே செய்யாதப்போ மக்களுக்கு அந்த பெண்கள் உரிமை தொகைன்னு ஒண்ணு சொன்னாரு. 2.5 வருஷம் தான் அதை கொடுத்தாரு. மீதி 2.5 வருஷம் நீங்க கேள்வி கேட்டுக்கலாமே. அப்பத்தே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னு அப்பயே கொடுத்துருக்கலாமே. ஏன் இப்ப அந்த கேள்வி கேக்குறீங்க? 2800 தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. வந்த உடனே கையெழுத்து போட 1000 ரூபாய் கொடுத்தாது போதாதானா? போதும். அப்ப நீங்க வாக்குறுதி என்ன வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் ஏத்திப்பீங்க. வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா உடனே செய்ய முடியாதுல. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். எடுத்த உடனே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறான்றது ஓகே தானே. இப்ப இது இன்னும் ஒரு வருஷம் போட்டா அதுக்கப்புறம் 2500 கொடுப்பாரு. ஆமா 3 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 3 பொறுமையா காசு அக்கௌண்ட்ல போடுறேன் நினைக்கிறாரு. ஆமா அக்கௌண்ட்ல போடுறேன் நினைக்கிறாரு. இது தப்பு இல்லையா? இன்னும் ஏன் தப்பு? 6 தரேன்னு சிலிண்டர் 6 சிலிண்டர் போய் யூஸ் பண்றோம். சொல்லு, ஒரு மாசத்துக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்றோம்? வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாரு. இல்ல ஒன்னு தான் செய்வாரு. 6 சிலிண்டர் யூஸ் பண்றோம். வாக்குறுதி நிறைவேற்றணும். நிறைவேற்றிட்டு தானே இருக்கிறாரு. ஒன்னு தானே நிறைவேற்றுவாரு. அப்புறம் என்ன சொல்றதெல்லாம் செய்து தானே போறாரு. அவசரப்பட்டா எப்படி? அவங்க 4 வருஷம் பொறுத்து போட்டாங்க 1000 ரூபாய். இவரு உடனே தானே போடுறேன் நினைக்கிறாரு. தரேன்னு சொல்லிட்டாரு. தரேன்னு தான் தருவாரு. தராத போயிடுவாரா? தரேன்னு தான் சொல்லிக்கிறாரு. அப்புறம் என்ன? பரவாயில்ல, ஏதோ செய்யறாரு. அதை பாரு, அது கூட இல்லாத இருந்தோமே, ஒண்ணுமே இல்லாத. அப்புறம் என்ன இவங்க வந்து பரவாயில்லையே, நல்லா தானே செய்யறோம். எதிர்கட்சி கேட்டுதான் இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு கேட்டுதான் இருப்பாங்க. நம்ம செய்து தாங்கிறாரு அவரு. அவங்க கேட்கறத கேட்டுதான் காதலே வாங்கக்கூடாது. அவங்க ஊத்துவாங்க, அவங்க ஊத்தின்னு தான் இருப்பாங்க. பின்ன அவங்களுக்கு ஆதங்கம் வரலையேன்னு ஓட்டு போட்ட இடத்துலலாம் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இவருக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுது. அப்போ கூட போய் இது பண்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? மக்களுங்க தான் தெளிவா தானே பாக்குறாங்க. இப்போ இது மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. புரியுதா? அதனால சொல்லி தான் இருப்பாங்க. அவங்க பண்ணி தான் இருப்பாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க? அவங்க மச்சான்னா மதிக்கலாம். ஜனகம் மதிக்குது இல்ல. அவங்க மதிக்காத போனா போட்டோம். நாங்கெல்லாம் மதிக்கிறோம்ல. ஆமா அவர் நிக்க மாட்டாரு. அவர் எப்படி நிப்பாரு? எல்லாத்தையும் துண்டுக்குறாங்களா? எப்படி நிப்பாங்க? எல்லாம் கேள்வி கேட்கறதா பயம். அவர் வாய் தந்தாலும் ஓடி போடுறாங்க எல்லாரும். அப்புறம் எப்படி இருப்பாங்க? பயப்படுறாரு தான். பயந்து தான் பேசுறாரு. தெரியல, பயம் இருக்குதான். ஊழல் பண்ணுங்க பயப்படாத இருப்பாங்களா? பயந்து தான் இருப்பாங்க. அவங்க தான் அதிமுக ஆளுங்க ஊழல் பண்ணலையா? எவ்வளவு மோசடி பண்ணிக்கிறாங்க. மக்களுங்கெல்லாம் இப்ப தெளிவாகிறாங்கப்பா. இப்ப எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அது மாதிரி தூங்கிருந்தாங்க, இப்ப மூச்சுக்கினாங்க எல்லாரும். ஆமா ஏன் பண்ணல? எவ்வளோ பண்ணாங்க. என்ன செய்தாங்க வந்து இது வரைக்கும் சொல்லுங்க. மக்களுக்கோசம் இவருன்னா இவர் தலையெழுத்தா இவரு சினிமா நடிக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு செய்யறாரு. எப்படி சொல்லு பார்க்கலாம்? 250 கோடி விட்டுக்கிட்டு வந்துக்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சொல்லு பார்க்கலாம்? கொள்ளை அடிச்சு இப்போ வீடு கட்ட போறாரு, வீடு வாங்க போறாரு, கார் வாங்க போறாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது பாரு இவங்கள மாதிரி. அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. பேசுறவங்க பேசின்னு தான் இருப்பாங்க. அவங்க செய்யறவங்க செய்து தான் இருப்பாங்க. நல்லாதான் இப்ப செய்யறாருப்பா. ஒண்ணு இப்ப கூட சிலிண்டருக்கு இதை காசு போடுறேன் நினைக்கிறாரு. இன்னைக்கு அறிக்கை விட்டார் பாத்தீங்களா? நியூஸ் நாங்களாம் நியூஸே பார்க்க மாட்டோம். என்னைக்கு விஜய் வந்தாலும் இப்ப நியூஸ் தான் பாக்குறோம். புரியுதா? எல்லா வேலையும் விட்டு பூ கட்டத்தெல்லாம் விட்டு நியூஸ் தான் பாக்குறோம். அது முன்னாடி எந்த காலத்துல யார் உட்காந்து நியூஸ் பார்த்தாங்க? இப்பதான் நியூஸா பாக்குறோம் நாங்க. ஆமா பிடிச்சிருக்குதுதான். அது எப்படி கழிப்பாங்கன்னு எப்படி கழிப்பாங்க? கழிச்சாலும் ரெண்டாவது அவர் தாஸ்தா தான் ஒரு கம்மியா வர மாட்டாரு.
மூணு மூணு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து காசு கொஞ்சம் டிமாண்ட் இல்லை இப்போ, அதனால தானே இருக்க கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கொடுப்பாரு. இப்ப 3 குடுக்குறாரு. இப்ப நிதி நெருக்கடி. இப்ப 3 குடுக்குறாரு. அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் தன்னு கூட தருவாரு. ஏன்னா இப்ப ஃப்ரீ பஸ்ஸும் குடுத்துருக்காரு. இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இப்ப அக்டோபர் 2லேருந்து நினைக்கிறேன். 2லேருந்து ஃப்ரீ பஸ் எல்லா பஸ்லயும் போற. அவரும் இப்போ உலக மக்களையும் பார்க்கணும். இது நெருக்கடியும் பார்க்கணும்ல. விலைவாசி எப்போதும் மாதிரியே இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கும். அதுவே பாருங்க. மக்கள் சந்தோஷமா இருக்கா. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. ஆட்சி மாறினதே சந்தோஷம். அவர் ஒன்னொன்னா செய்வார். பெண்களுக்கு பாதுகாப்பு. அம்மா ஹோட்டல் திறந்திருக்காரு. எல்லாம் நல்ல விஷயம் தான் செய்யறாரு. கண்டிப்பா இருக்குது. அவர் வந்து எல்லாரையும் சென்ட்ரலா பார்த்துதான் கொடுத்தாரு. அவர் கொள்ளையடிச்சவங்க வேணாட்டாங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, டிஎம்கே தான் சொல்றேன் நான். அவங்க எல்லார்ட்டையுமே லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாங்க, வேணாட்டாங்க. இல்லாதவங்க டிரைவர் பையன், வீட்டு வேலை செஞ்சவங்கெல்லாம் எம்எல்ஏ மந்திரியா வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றது கஷ்டம். வெளியூர்லேருந்து வரணும், மக்களை போய் சந்திக்கணும். எல்லாத்துக்கும் பஸ்ஸை எதிர்பார்த்து போக முடியுமா? எத்தனையோ ஊருக்கு பஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ ரீல்ஸ் பார்த்தானே எல்லா பஸ்ஸும் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் அவங்க செய்யணும்னா இப்போ கார் தேவை. அதனால கொடுத்துருக்காரு. அவர் அவங்களையும் பார்க்குறாரு, மக்களையும் பார்க்குறாரு. எங்களையும் பார்க்காம அவருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டாதான் நம்ம கேட்கணும் கேள்வி. 100 நாள்ல விஜய் ஆட்சி பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்க, நல்லா செய்யறாரு, நல்லா பார்க்குறாரு. எல்லா இடமும் போய் அவரே போய் பார்க்குறாரு. என்ன கழுவி ஊத்துறாங்க? எதுக்கு ஊத்துறாங்க? அவங்கள ஊத்துறாங்கன்னு சொல்லுங்க. அவங்கள கழுவி நாங்கள் ஊத்துறோம். நிஜம்தான். டிஎம்கேலாம் ஒரு ஆட்சியா? மக்கள் ஏதோ எடப்பாடி அம்மா இறந்தவொடனே எடப்பாடி இது பண்ண முடியாம போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சி வந்ததே கிடையாது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற ஆட்சி இப்போ பார்த்தீங்கன்னா தலையே சுத்துது. அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் செல்லில் பார்க்க அவ்வளோ சொல்றாங்க. இவ்வளோ கொள்ளை. இந்த மணல் ஏவா வேலா ஒரு ஆத்தே மணலே மொத்தமாக அள்ளி இருக்காரு. கொள்ளையா கனிம வளத்தை சுரண்டி கேரளாவே அந்த கன்னியாகுமரி சைடெல்லாம் போய் பாருங்க, மழையே காணோம். செல்லில் பார்க்குறோமே நாங்கள் தான். மழையே காணோம். தோண்டி 2000 குழி தோண்டி வச்சுருக்காங்க. கேரளாவுக்கு விற்கிறாங்க மணல் அள்ளி. எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. எங்கள் ஏரியா தான் காரைக்குடி அமைச்சர். ரீல்ஸ் ஆச்சு, ரியல் ஆச்சு. இது வந்து ரீல்ஸ் போடுறாங்க, அது ரியலாக இருக்குது. ஏமாத்தலை. என்ன இடத்துல ரீல்ஸ் போடுறாங்க அந்த இடத்துல போய் குறைய தீர்த்து வைக்கிறாங்க. அதுதான் முக்கியம். முதல்ல சட்டசபைக்கு முதல்வர் வந்தாருன்னா உதயநிதி எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் எந்திரிக்க மாட்டாரு. அவருக்கு விஜய் வந்துட்டாருன்னு காண்டில் உட்காந்துருக்காரு. வேற என்ன? அதான் சொல்லணும். யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அவருக்கு தெரியல, அவர் உட்காந்துருக்காரு. அதே சவுக்கு சங்கர் பேசுறாரு, பாத்தீங்களா? ஒரு புரோக்கர்ன்றாங்களே, அவர் முன்னாடி எடப்பாடிக்கு சால்ரா போட்டாரு வருவாருன்னு. ஆமா, டிஎம்கேவே அவர் படுத்தாத பாடு இல்லை. எல்லாமே நாங்க இப்போ சவுக்கு சங்கர் மீடியாவும் பார்த்துட்டே இருக்கோம். சவுக்கு சங்கர் கரெக்டா பேசுறாரா? விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காரு, பேசுறாரு. நல்லது கெட்டது வீடியோல சொல்றாரு. ஆனா அது நல்ல விஷயமாதான் இருக்குது. யாரு கொள்ளையடிக்கிறாங்க, யாரு போலீஸ்காரங்களை பத்தி எல்லாம் சொல்றாரு. நல்லா பாக்குறேன். இடைத்தேர்தல் வரப்போகுதுக்கா, அதுல யாருக்கு ஜெயிப்பா? நம்ம தாவேக்கா தான் வரும். வேற யாரும் வர போறாங்க? தாவேக்கா தான். அடுத்த வர இந்த 5 வருஷத்துக்குள்ள அடுத்த வர 31வது இதுலயும் தாவேக்கா மட்டும்தான் எதிர்கட்சியே இல்லாம வரும். அது வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பதிலாக பிரிஞ்சு சாப்பிட்டு போயிடலாம் இல்லையா? அது மாதிரி அவர் வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்காரு. இப்போ என்ன கேட்டால் இலவசன்றதை வந்து நாங்கள் விரும்பவே இல்லை. எங்களுக்கு இலவசம் வேண்டாம், போதை ஒழிப்பு, போதை வந்து சுத்தமாக ஒழிச்சிருங்க. இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. இப்போ படித்த இளைஞர்கள்லாம் நிறைய வேலை இல்லாமல் இப்போ உள்ளே போய் பாருங்கள், வெங்காயம் மூட்டை தூக்குற இளைஞர்கள் எல்லாமே இன்ஜினியரிங் படித்த பசங்க. அதனால் அந்த மாதிரி பசங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். போதையை சுத்தமாக ஒழிக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து குடிசை பகுதியில் தான் வந்து மகளிர் குழு இதெல்லாம் நடத்திட்டு வர்றோம். அங்கே உள்ள வந்து போதை பழக்கத்தில் அடிமையான ஆண்களையும் பசங்களையும் பார்க்கும் பொழுது இன்னும் வர்ற காலத்தில் 40 வயசுல இறக்கக்கூடிய தருவாயில் இந்த ஜெனரேஷன் போயிட்டுருக்கு. அதை ஒழிச்சாலே போதும். சிலிண்டர் வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கலைனாலும் பரவாயில்ல. அவர் கொடுக்கலைனாலும் நல்லாட்சி பண்ணால் அதுவே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நல்லாட்சி நடக்கிறதுனால தானே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா சொல்கிறோம். அருமையாக இருக்கு.
திமுக வந்து 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை அறிவிக்கும் போது தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. ம். நம்ம பல பேர் வந்து திட்டினோம். அது என்ன ம். தகுதியுள்ள பெண்கள் ஓட்டு போடும்போது தெரியலையா, இப்ப தெரியுதான்னு கேட்டோம். ம். அதே மாதிரி இன்னைக்கு தகுதியுள்ள பெண்களுக்கு தான் அந்த 3 சிலிண்டரே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நல்ல ஒரு 1,50,000 2,00,000 வருமானம் இருக்கிறவங்க வீட்டுக்கு அந்த இலவசம் தேவையில்லை. இப்போ வந்து உண்மையிலே வருமானம் 10,000 15,000 வருமானத்துல வாழ்ற குடும்பங்களுக்கு அது கிடைச்சா போதும். அது நல்ல விஷயம்தான். இன்னைக்கு பல பெண்கள் பாத்தீங்கன்னா லட்சங்கள்ல புரண்டாலும் கோடிகள்ல புரண்டாலும் தாய் வீட்டுல இருந்து வரக்கூடிய அந்த 10 ரூபாய் பொருளை பெருசா மதிக்கிறாங்க. அந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்குற பொருளை வந்து என்னதான் லட்ச லட்சமா சம்பளம் வாங்கலாம், அந்த பொருளை வந்து நமக்கு ஒரு சுய மரியாதைக்காக வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. ம். சில பேருக்கு கிடைச்சி சில பேருக்கு கிடைக்கலன்னா அவங்க வந்து மனசு கஷ்டப்பட மாட்டாங்க. இதை வந்து பெண்களை நீங்க அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ ஒருத்தர் வீட்ல வந்து சொத்து இருக்குன்னா அண்ணன் தம்பி என்ன பண்றாங்க, தங்கச்சிக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. சிலர் வீட்ல அண்ணன் தம்பியே எடுத்துக்கிறாங்க, தங்கச்சி கொடுக்கறதில்ல. கூட பிறந்த பாசத்துக்காக விட்டுட்டு வெளியே வர்ற பெண்களும் இருக்காங்க. நாங்களாம் அப்படிதான் வந்து எங்க அண்ணன் தம்பிங்க நல்லா இருந்தா இருக்குன்றோம். அது மாதிரி இலவசம் எங்களுக்கு தேவையில்லை. எதுவும் வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு கிடையாது. நல்ல ஆட்சி கொடுத்தா போதும். போதை இல்லாதது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்கள் வாழ்க்கையில முன்னேறது இந்த 120 நாள் விஜயோட ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல முடியுமா அந்த ஆட்சியோட அந்த ஆட்சி இதுல சிறப்பா பண்ணாங்கன்ட்டு? எங்களுக்கு என்னன்னா எளிமையான மக்கள், அதாவது எளிமையா வாழக்கூடிய ஏழை மக்கள், அவங்களோட ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. முன்னாடி எல்லாம் வந்து அரசியல் அப்படி பார்க்கும்பொழுது நாங்க எட்டாக்கனியா பாக்குற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. இப்போ எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஏழை மக்கள், எளிமையான மக்கள், அவங்க ஆள்ற ஆட்சி மாதிரி மேல இருக்கு. எப்படி நம்ம வந்து சிஎம் வந்து மீட் பண்ணணும்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர் இருக்கு. அதை மீட் பண்ணி நம்மளோட கோரிக்கையை சொல்லலாம். இது மூலியமா கோரிக்கை சொன்னா கூட நிறைவேற்றக்கூடிய ஆட்சி அதிகாரம் நடக்குது. நம்ம போதும்னு உதயநிதி நினைக்கிறேன். அவர்கள் சொல்றாரு ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லா டைம்லயுமே வந்துட்டு முன்னாடி கலைஞர் இருக்கும் பொழுதும் அம்மா இருக்கும் பொழுதும் வந்து இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி இல்ல. அப்ப அந்த ரீல்ஸ் இல்ல. மேடை நாடகங்கள் மூலியமா கூட வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. காலங்கள் மாற மாற எல்லாமே மாறும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க, எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க சில விஷயம் சொல்லதான் செய்வாங்க. இது வந்து நடைமுறையில உள்ளதுதான். இதை நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. அப்போ ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க? ரீல்ஸ் ஆட்சி எப்பவுமே எல்லா காலத்திலயுமே என்ன உபகரணங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த ஆட்சி நடக்கும். ஓகே. சரி, ஒரு முதல்வர் வரும்போது உதயநிதி அவர்கள் எழுந்து நிக்க கூட மாட்டேங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப ஸ்கூல்ல ஹெச்எம் உள்ள வர்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எழுந்து நிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, சட்டம் கிடையாது. ஆனா ஒரு மரபு இருக்கு, ஒரு மாண்பு இருக்கு. நம்மளோட ஹெச்எம் வர்றாங்க, நம்ம ஸ்கூல் டீச்சர் வர்றாங்க, மரியாதை எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எந்திரிச்சு நிற்பேன். இப்ப நான் எந்திரிச்சுதான் நிக்கணும் அப்படின்னு ஹெச்எம்மும் சொல்ல முடியாது. ஆனா நான் படிக்கிறேன், என்னோட வாத்தியார் அப்படிங்கும் பொழுது நான் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணும் எனக்கு தோணுது, நான் நிக்கிறேன். இதுதான். அப்போ மத்தது வந்து போதும்னு நினைக்கிறேன். உதயநிதி வந்து ஒரு மரியாதை கொடுக்க தெரியாத ஸ்டூடெண்ட் சொல்றீங்களா? அப்படி நாங்க சொல்லலப்பா. சரியா? எங்களுக்கு உண்டான கருத்தை தான் நான் சொல்ல. இப்பயும் சரி, கருத்துக்களை மட்டும்தான் நாங்க சொல்றோமே ஒழிஞ்சு இவங்க அப்படி அவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி அவங்களும் வந்து இந்த நாட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. யார் மேல யாரும் விரோதத்தையோ துரோகத்தையோ திணிக்காம ஆட்சியை நல்லா எடுத்துட்டு போங்கன்னு தான்